ஹலோ, குட் மார்னிங், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெருக செய்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கிறது. எல்லாவற்றையும் தேவன் ஏற்கனவே திட்டமிட்டுள்ளார். அதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அதன்படி நடப்பதற்கு புதிய நாளை ஆண்டவர் கொடுக்கிறார். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் எப்படி இருக்கு? எசேக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து, அசீரியர்கள் எல்லாம் சேர்ந்து எருசலேமை அழிக்க வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ எசேக்கியா என்ற ராஜாவுக்கு அச்சுறுத்தும் கடிதம் நிருபம் ஒன்று கிடைத்தது. அதை திறந்து வாசித்த பின்பு அவர் என்ன செய்கிறார்னா, தேவனுடைய ஆலயத்திற்கு, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் கர்த்தருக்கு முன்பதாக அந்த கடிதத்தை விரித்து ஆண்டவரிடத்திலிருந்து திட்டங்களை கேட்கிறார். இந்த வசனத்திலிருந்து ஆண்டவர் இன்றைக்கு நம்மளுக்கு என்ன சொல்றாருன்னா, திட்டங்கள் எல்லாம் தேவன் தரட்டும். எசேக்கியா என்பவன் ஒரு ராஜாவாக இருக்கிறான். இந்த ராஜாவுக்கு எதிராக பலர் எதிர்த்து வருகிறார்கள். அசீரியர்கள் வருகிறார்கள், எருசலேமை அழிக்க போறாங்க. அதற்கு நடுவில் ஒரு லெட்டர் வருது, ஒரு கடிதம் கிடைக்குது. அது ரொம்ப பயத்திற்குரிய காரியங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கடிதம். இப்போ இந்த ராஜா தனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸில், தனக்கு இருக்கிற படைபலத்தில், அதிகாரத்தில் எந்த முடிவும் எடுக்காமல் நேரடியாக கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் அவருடைய பிரசன்னத்தில் இந்த லெட்டரை விரித்து என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அவருக்கு பதிலாக தேவன் ஏசாயா என்ற தீர்க்கதரிசியின் மூலமாக என்னென்ன செய்யணும் அப்படின்றத சொல்லுகிறார். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வி மேக் த பிளான்ஸ் அண்ட் ஆஸ்க் காட் டு அப்ரூவ் இட். பல நேரங்களில் திட்டங்களை நம்ம போட்டுட்டு ஆண்டவர் அதுக்கு ஒப்புதல் தரும்படிக்கு ஆண்டவர்கிட்ட கையெழுத்து மட்டும் நம்ம கேட்போம். ஆனால் இந்த எசேக்கியா ராஜாவோ திட்டத்தையே தேவனிடத்திலிருந்து கேட்கிறார். ஒருவேளை எசேக்கியா ராஜா இருந்த இடத்துல நீங்களும் நானும் இருந்திருந்தோம்னா, நமக்கு இருக்க அந்த ராஜாவினுடைய அனுபவத்தில், அதிகாரத்தில் நம்மளே பல முடிவுகளை எடுத்திருந்திருப்போம். எப்படியெல்லாம் யுக்திகளை செய்யணும், திட்டங்களை போடணும்னு சொல்லி நம்மளே கமாண்டை கொடுத்துருந்துருப்போம். ஆனால் இந்த ராஜா என்ன செய்கிறார்? தேவனிடத்துல போய் அவருடைய திட்டம் என்ன என்பதை கேட்கிறார். அப்போது தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். திட்டமிட்டதுக்கப்புறம் தேவனிடத்தில் போகக்கூடாது, திட்டத்தையே தேவனிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். லெட் காட் மேக் யுவர் பிளான்ஸ். உங்களுடைய திட்டங்களை தேவனே செய்யட்டும். ஏனென்றால் நம்ம எல்லாருமே லிமிட்டடான அறிவை கொண்டவர்கள், அதிகாரத்தை கொண்டவர்கள். நம்மளுக்கு இருக்கிற எல்லா அனுபவமும் ஞானமும் அளவுக்கு உட்பட்டது. ஆனால் தேவன் அளவுக்கு உட்பட்டவர் கிடையாது, அளவுக்கு அதிகமானவர். அவர் ஞானத்திலையும் அவருடைய அதிகாரத்திலையும் வல்லமையிலையும் தேவன் எல்லோரிலும் பெரியவராக இருக்கிறார். ஸோ உங்கள் வாழ்க்கையில் எதிர்காலத்திற்கு தேவையான திட்டங்கள், உங்கள் படிப்புக்கு, உங்கள் வேலைக்கு, உங்களுடைய பிஸ்னஸ்க்கு, உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு, அவங்க எதிர்காலத்திற்கு, எல்லாவற்றிற்கும் நீங்கள் முதலாவது தேவனிடத்தில் போங்க. உங்களுக்கு எவ்வளோ அதிகாரம் இருந்தாலும், அனுபவமாக இருந்தாலும், நீங்கள் ராஜாவாகவே இருந்தாலுமே தேவனிடத்தில் போங்க. திட்டங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய திட்டம் இந்த உலகத்தில் உள்ள எல்லோருடைய திட்டத்தை காட்டிலும் மேலான திட்டம், சிறப்பான திட்டமாக இருக்கும். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான திட்டங்கள் தேவன் தரட்டும். Let God make your plans. God's plans are always the best and I wish you all God's best to you.